இப்படி இருக்க இந்த மாதிரி நார்மலான வீடியோவை இந்த மாதிரி டக்கரான வீடியோவை நீங்கள் மாற்றணுமா? ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட் நீங்கள் Capcutல உங்கள் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அந்த வீடியோவை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா காப்பின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ண வீடியோ மேலே கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கட்அவுட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போயிட்டு ஆட்டோமேட்டிக் கட்அவுட் கொடுத்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்துலேயே கட்அவுட் ஸ்ட்ரோக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்துச்சுன்னா பாருங்க, வராட்டியும் பரவாயில்ல. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்துச்சு அப்படின்னா உள்ள போயிட்டு உங்களுக்கு என்ன எஃபெக்ட் வேணுமோ வேலை கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் ஏதோ ஒரு எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி டிக் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொடுத்ததையுமே கீழே ஓவர்லே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஓவர்லே கொண்டு வந்துருங்க. இப்போ அதை மெயின் வீடியோக்கு கீழே இருக்க மாதிரி கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா கீழே ஓவர்லேன்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஆட் ஓவர்லே கொடுத்து உள்ள போயிட்டு இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு ஓவர்லே எஃபெக்ட் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த எஃபெக்ட் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் இம்போர்ட் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா பிளண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுல போயிட்டு ஓவர்லே ஆர் லைட்னு கொடுத்து அதை பாத்தீங்கன்னா பேக் ஸ்கிரீன் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா அதை வந்து அந்த கட்அவுட்டுக்கு பின்னாடி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால டிக் ஐக்கான் கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா லேயர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த லேயருக்குள்ள போயிட்டு செகண்ட் பாக்ஸ் வந்து டிக் ஆயிருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது கட்அவுட்டுக்கு பின்னாடி போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டக்கரான கட்அவுட் அனிமேஷன் வந்து கிடைச்சிரும். இந்த மாதிரி டெய்லியும் எடிட்டிங் டியூட்டோரியல் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாரதி.